வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜிலாம் போடலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பஜ்ஜிக்கு எந்த ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸு கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டிலையே எப்படி பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடலை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவு 1 கப் எடுத்தீங்கன்னா அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நிறையா செய்ய போகிறதுனால 2 கப்பு கடலை மாவு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம பஜ்ஜிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் ஒரு கரண்டி தோசை மாவு ஆட் பண்ணுறேன். இந்த தோசை மாவு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். பஜ்ஜி நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான பஜ்ஜிக்கு இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போது நல்ல ஒரு திக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் கரைச்சிடாதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடாதீங்க. பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை, அப்புறம் சோடா உப்பு கூட ஆட் பண்ணலை. இந்த பேட்டர்லேயே சூப்பரான கிறிஸ்பியான பஜ்ஜி நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பஜ்ஜி என்னென்னா குடமிளகா பஜ்ஜி. நான் குடமிளகா எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அப்படியே முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆனால் 2ஆக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இது காரம் இருக்காது. சப்போஸ் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தாலும் அந்த உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை நம்ம பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். பாருங்க, நல்ல கிறிஸ்பியான சூப்பரான குடமிளகா பஜ்ஜி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்காய பஜ்ஜி. இப்போ அதே பேட்டரில் வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண இந்த தின் ஸ்லைசஸை அப்படி நம்ம பேட்டரில் முக்கி எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியதான். பாருங்க, சூப்பராக வெங்காய பஜ்ஜி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற பஜ்ஜி அப்பள பஜ்ஜி. அப்பள பஜ்ஜிக்கு நம்ம அப்பளத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி பேட்டரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்பள பஜ்ஜி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் 3 வகையான பஜ்ஜி செஞ்சு காமிச்சிருக்கேன். வெங்காய பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. இதே பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, இப்படி நிறைய வெரைட்டிஸான பஜ்ஜிக்கு இந்த ஒரு மாவு மட்டும் போதும். எந்தவித ஆர்டிஃபிஷியலான ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல், பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான கிறிஸ்பியான பஜ்ஜி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.